Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கில் பேக்ரவுண்ட் அதிகமாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இப்போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் அவ்வளோக்கா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது ஒரு புதிய விஷயமா இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனாலுமே நீங்கள் இதை பற்றி தான் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அது முன்கூட்டியே நம்ம ப்ரோக்ராமிங்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம ப்ரோக்ராமிங் டீப்பாக படிக்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதைத்தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக நம்ம என்னென்னலாம் அடிப்படையான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமர் ஆகணும்னா கண்டிப்பாக இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபேமஸாக இருக்கிற நிறைய ப்ரோக்ராமிங், இந்த வெப் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா, பைத்தான் இதெல்லாம் ஃபேமஸாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் நான் மேலோட்டமாக இருக்கிற டாப் 2 பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை தவிர நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறதுனாலும் நான் இனி சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த மைண்ட் செட்டோட நம்ம என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2 நம்பரை எடுத்துகிட்டு அந்த 2 நம்பரை கூட்டி அதாவது அதோட சம்மை நம்ம அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த 2 நம்பர்ஸ் இன்புட்டாக வாங்குவோம். இப்போ நீங்கள் கால்குலேட்டரை எடுத்து நீங்கள் 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, 2 நம்பரை முதல்ல இன்புட் கொடுப்பீங்க, அதை டைப் பண்ணுவீங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போதுமே யூசர்ஸ் கிட்ட இருந்து அந்த 2 நம்பர்ஸ் நீங்கள் இன்புட்டாக வாங்கணும். இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறம் அந்த நம்பரை சம் பண்ணி அதோட அவுட்புட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்க. இப்போ 2 நம்பர்ஸ் நீங்கள் இன்புட்டாக வாங்கும்போது அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஏதோ ஒரு மெமரி லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணணும். அப்படி அந்த மெமரி லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த வேரியபிள் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும். சரி, இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பிரகாரமே 2 நம்பர்ஸை நம்ம இன்புட்டாக வாங்கணும். அதை நாங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா இங்கே பார்க்குற மாதிரி எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஃபஸ்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒய் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு செகண்ட் வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த 2 நம்பர் ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட அசைன் செய்யப்பட்டு அந்த மெமரி லொகேஷனில் சேவ் ஆகுது. இந்த ரெண்டாவது நம்பர் ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் அசைன் செய்யப்பட்டு அது இன்னொரு மெமரி லொகேஷனில் சேவ் ஆகுது. ஸோ இதை தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் நான் இன்புட்டாக வாங்குறேன். அப்போ அந்த எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேரியபிள் ஆகும். ஏன்னா அங்கே நம்பர்ஸ் சேமிக்கப்படுது. இதுவே என் ப்ரோக்ராம்ல நான் ஒருத்தரோட பேரை இன்புட்டாக வாங்குறேன். அந்த பேர் அப்படிங்கிறது நம்பராக இருக்காது, ஒரு ஆல்பபெட்ஸாக இருக்கும். அப்படின்னா அது என்ன வாங்க மாறுன்னா பேரை நீங்கள் ஒரு வேரியபிளில் சேமிக்கிறீங்கன்னா அது ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு மாறும். இந்த மாதிரி என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் என்ன வகையான வேல்யூஸை நீங்கள் இன்புட்டாக வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேரியபிள்ஸ் வெவ்வேறு வகைப்படும். அதாவது முதல்ல பார்த்தது நியூமரிக்கல் வேரியபிள், நம்பர் சேமிக்கும் போது. இதே நீங்கள் டெக்ஸ்ட் சேமிச்சிங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள். இந்த மாதிரி என்னென்ன வேல்யூ வாங்கணும் அதை பொறுத்து இந்த வேரியபிள் டைப்ஸ் மாறுபட்டுட்டே இருக்கும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை இந்த மாதிரி வெவ்வேறு விதமான வேரியபிள்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி எல்லாம் டிக்ளேர் பண்ணணும், என்னென்ன விதமான வேரியபிள்ஸ் இருக்குது, அதை எந்த இடத்துல எந்த வேரியபிளில் நம்ம யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம் கோடிங் எழுதுனாதான் அந்த ப்ரோக்ராம் பிழை இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்து எடுத்துக்காட்டுக்கே வருவோம். இப்போ 2 நம்பர்ஸ் நான் இன்புட் வாங்கி 2 வேரியபிளில் நான் சேவ் பண்ணுறேன். இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும், 20 அப்படிங்கிற வேல்யூவை இன்னொரு ஒய் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை இந்த 2 வேல்யூஸை இந்த 2 வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இதுவே நீங்கள் ஜாவா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட சின்டாக்ஸ் மாறுபடும். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். பட் இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று தான். 2 வேல்யூஸை நான் 2 வேரியபிளில் அசைன் பண்ணுறேன்.
பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு அந்த சின்டாக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஜாவா ப்ரோக்ராமிங்க்கு அந்த சின்டாக்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை இந்த சின்டாக்ஸ் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த சின்டாக்ஸஸை தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்படி பண்ணும்போது தான் நம்மளால் ப்ரோக்ராம் வந்து பிழை இல்லாமல் எழுத முடியும். நீங்கள் உடனே பயந்துக்காதீங்க, இப்போ பெரிய பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய சின்டாக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் சில விஷயங்கள் எல்லாம் தெரியலேன்னா இருக்கவே இருக்குது கூகுள். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் எல்லா சின்டாக்ஸும் அதில் இருக்கும். அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட்லேயே வந்து அது ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் எல்லா டைம் கூகுள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சின்டாக்ஸ் எல்லாம் நீங்களே டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி சின்டாக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மூணாவது விஷயம் டேட்டா டைப்ஸ் மற்றும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கும்போது அதில் அசைன் செய்யப்படுற வேல்யூ பொறுத்து வேரியபிள் டைப் மாறுபடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்பர்ஸ் சேமிச்சா நியூமரிக்கல் வேரியபிள், இதே நீங்கள் ஆல்ஃபபெட்ஸை சேவ் பண்ணால் ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த மாறுபடும் சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்லி டேட்டா டைப் அப்படிம்பாங்க. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து இன்டிஜர் டேட்டா டைப். இதுவே நீங்கள் வெறும் ஆல்ஃபபெட்ஸு இல்லை ஆல்ஃபா நம்பர்ஸ் கலந்து பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் நம்பர்ஸில் ஃபுல் ஸ்டாப், அதாவது இந்த டெசிமல் பிளேசஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படிம்பாங்க. இதுவே அது இல்லாமல் வெறும் எஸ் நோ அல்லது ட்ரூ ஃபால்ஸ் அல்லது 1 0 அப்படின்னு ரெண்டே வேல்யூ இருக்கிற மாதிரி நான் வேரியபிள்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து இருக்கும். நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிங்கன்னா அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அப்படின்னு அதற்கு தனித்துவமான டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டேட்டா டைப்ஸை தெரிஞ்சுக்கிறது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது உங்கள் லாஜிக்கு தகுந்த மாதிரி எந்த டேட்டா டைப் பயன்படுத்தினா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இதுவே இந்த டேட்டா டைப்போட அடுத்த இன்னொரு அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிவாங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பார்த்த இடத்துல x = 10 அப்படின்னு ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து அந்த எக்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணேன். இதே வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் நான் நிறைய வேல்யூஸ் அசைன் பண்ணேன். அதாவது x = 10, 5, 4, 6, 7 அப்படின்னு நிறைய வேல்யூஸை வந்து கமா செப்பரேட்டடாக நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணேன்னா அது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது வந்து ரொம்ப மேலோட்டமான ஒரு எடுத்துக்காட்டு. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் பேசிக்காக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். டேட்டா டைப்னா ஒரு சின்ன ஒரு வேல்யூஸ் நீங்கள் சேவ் பண்ணுறதுன்னு நினச்சிக்கலாம். இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் நிறைய கமா செப்பரேட்டட் வேல்யூஸை ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுறதை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் மற்றும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் செயல்படும் முறை அல்லது அந்த ப்ரோக்ராம் செல்லும் பாதையை நிர்ணயிக்கிறது தான் ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல்ஸில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது வந்து லூப்பிங். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மற்றும் லூப்பிங்கை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கூடையில் 100 ஆப்பிள் மற்றும் 100 ஆரஞ்சு இருக்குது. இப்போ உங்கள் வேலை என்னென்னா அதில் ஒரு பழத்தை எடுத்து அது ஆப்பிளாக இருந்ததுன்னா அதை ஒரு கூடையிலையும், அதே ஆரஞ்சாக இருந்ததுன்னா இன்னொரு கூடையிலையும் போடணும்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பழத்தை எடுத்து நான் பார்க்குறேன், அதை பார்க்கும்போது அதை எப்படி உங்களால் ஆப்பிள் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அதை பார்த்தா ரவுண்டாக ரெட் கலரில் இருந்ததுன்னா ஆப்பிள் அப்படின்னு உங்கள் பிரெயினில் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருக்கீங்க. இதே வந்து அதை அந்த பழத்தை எடுத்து ரவுண்டாக அது வந்து ஆரஞ்சு கலர்னா அது ஆரஞ்சு பழம் அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போதுமே இப்போ ஒரு வேல்யூ வருதுன்னா அது வந்து ஒரு கண்டிஷனை மீட் ஆச்சுன்னா, அதாவது அந்த கண்டிஷனுக்கு பொருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு இடத்துலையும், இந்த கண்டிஷனுக்கு வந்து மீட் ஆகலைன்னா அதை வந்து இன்னொரு இடத்துலையும் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பழத்தை எடுத்து அது சிவப்பு கலரில் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வரும். இதே அந்த பழத்தை எடுத்து அது வந்து ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா அது ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் வச்சு நீங்கள் பண்ணுறதையும் ப்ரோக்ராம் பண்ணி அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து விதவிதமான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் இருக்கும், கேஸ் வென் அப்படின்னு கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்தவரை விதவிதமான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே லூப்பிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன்னா அதில் வந்து 200 பழங்கள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். ஒரு பழத்தை எடு, அந்த பழம் சிவப்பு கலர் இருந்ததுன்னா அது வந்து ஆப்பிள், ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா அது வந்து ஆரஞ்சு. ஓகேவா? இதே கண்டிஷனை நீங்கள் பழங்களில் ஒன்றா பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 200 தடவை எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு பழத்தையும். இதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது 200 தடவை இதே கண்டிஷன் நம்ம கோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அடுத்த லைன் 200 தடவை அந்த கோடை பண்ணுமான்னா தேவையில்லை. ஒரே கண்டிஷனாக நீங்கள் 200 தடவை பண்ணணுங்கிற பட்சத்தில் அது வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். அதை வந்து லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுதின ரெண்டே கோடை, அதாவது ஆரஞ்சாக இருந்தால்
இந்த கோடையிலையும், சிவப்பு கலரில் இருந்தால் இந்த கோடையிலும் போடு அப்படிங்கிற ஒரே கோடை நீங்கள் 200 தடவை செயல்படுத்த வைக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து 200 தடவை கீழே எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுதான் வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப் அந்த மாதிரி சில லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் ப்ரோக்ராமை வந்து சரியான முறையில் எஃபிஷியண்ட்டான பாதையில் செயல்படுத்த வைக்க முடியும். அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் வந்து சீக்கிரமும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டீபக்கிங். இப்போது நீங்கள் ப்ரோக்ராம் கோடெல்லாம் எழுதிட்டீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த எரரை சரி செய்யணும். அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் அடுத்த நிலைக்கு செல்லும். ஸோ எந்த இடத்துல எரர் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையும் இந்த டீபக்கிங் ப்ரொசீஜர் வந்து மாறுபடும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே மேலோட்டமான சில காமனான விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எரர் ஹேண்ட்லிங்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு யூசரோட பிழைனால, அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷனில் டிப்ளை பண்ணிட்டீங்க, சில யூசர் செய்கிற தவறுனால அங்கே வந்து எரர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த எரரை வந்து நீங்கள் முன்னாடியே ஹேண்டில் பண்ணலாம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து பேரை வந்து இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வெப்பேஜில் ஒரு டிஸ்பிளேல வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்து இந்த யூசர் வந்து நேம் என்டர் பண்ணணும். அதுக்கு பதிலாக சில யூசர்ஸ் வந்து மறந்து போய் நம்பர் என்டர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணணும், என்டர்னு அடிக்கும்போது அந்த ப்ரோக்ராம் வந்து பிழை வரும். ஏன்னா வந்து அந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரை அந்த இடத்துல ஒரு பேரை எதிர்பார்க்குது, அதாவது ஆல்ஃபபெட்ஸ் எதிர்பார்க்குது. ஆனால் வந்து யூசர் தெரியாமல் நம்பர்ஸை கொடுத்துருக்கான். அப்போ என்ன ஆகும்னா அங்கே எரர் வரும். ஆனால் அந்த எரர் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எரர் வரும்போது சரி யூசர் வந்து பேர் எடுக்க வேண்டிய இடத்துல நம்பர் கொடுத்தாங்க, அதனால தான் இந்த எரர் வருது. அதனால் நம்ம யூசருக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு மெசேஜை கொடுப்போம். யூசர் என்ன சொல்லலாம்னா, ப்ரோக்ராம்லேயே நீங்கள் எழுதுவோம் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்ததுன்னா நம்ம யூசர் கிட்ட வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணி பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல தெரியாமல் நம்பர் கொடுத்துட்டீங்க, சரியான பேரை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ண மாதிரி நீங்களே ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்போ என்ன நினைக்கும், ஓகே யூசர் வந்து பார்த்துட்டு அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு ஓகே அந்த இடத்துல சரியான பேரை கொடுப்பாங்க. இந்த மாதிரி யூசரின் பிழையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது எரர்ஸை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அது நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எரர் ஹேண்ட்லிங் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் ப்ரோக்ராமராக முன்கூட்டியே சில விஷயங்களை வந்து சரி செய்து வைக்கணும். இதில் வந்து எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் எந்தெந்த இடத்துல எரர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஐடிஇ, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கோடு பண்ணுவீங்க, அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, டீபக் பண்ணுவீங்க, அவுட்புட்டை பார்ப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணும்போது ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு கன்சோலில் நீங்கள் பண்ணுவீங்க. அதே தான் வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடிஇ அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை அதை வந்து போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்டகிரேட் ஐடிஇ அப்படிங்கிறது வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த ஐடிஇஸ் எல்லாம் என்னென்ன, அந்த சாஃப்ட்வேர் எதை யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த ஐடியில் இருக்கிற விதமான மெனுஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது தவிர வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஆனால் அதோட அடிப்படையான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருது, ஸோ இதை வச்சு நான் வந்து அடுத்தது வந்து ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து பைத்தானை வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நான் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் பேசிக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதை எப்படி வந்து கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விடை தான் இந்த கோர்ஸு. அந்த கோர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் லான்ச் ஆகிருக்கு. அந்த கோர்ஸுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு கோர்ஸஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்சஸ் அப்படின்னு போனீங்கன்னா வந்து அங்கே வந்து இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து முழுக்க தமிழில் தான் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அது ஸ்ட்ரக்சர்டாக ஒரு தமிழில் நான் அந்த கோர்ஸாக அதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், அதாவது ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் அடிப்படை விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.